ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. நான் முத்துலட்சுமி. இன்றைக்கி நம்ம சமையலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் நம்ம எடுத்துருக்குறோம். அது கூடவே தோசைக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சாம்பார் தான் இன்றைக்கி ஃப்ரைடேனால சாம்பாரே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கும் சாம்பார் தான். காலையில் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே நான்வெஜ் எடுக்கிறது கிடையாது. அதனால் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு கேரட் ஜூஸை தான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்ன், இது கூட கொஞ்சம் சால்ட்டும் நம்ம காஷ்மீர் சில்லி போட்டோம்னா கலராக இருக்கும், காரம் இருக்காது, இதை எடுத்துருக்கிறேன். அது கூடவே நான் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக கேரட் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். கேரட் ஜூஸ் பசங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த கேரட் ஜூஸ் எடுத்ததுனால சாலடாக வெள்ளரிக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழைப்பழம், இது என்ன அப்படின்னா நேந்திரம் பழம். இதுதான் எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான பழம். இந்த பழம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு பாலும் பழம் கொடுப்பாங்க. அதுக்கு இதுதான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சர்க்கரை தூவிட்டு அது கூடவே பாலும் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் எங்கள் ஊரில் ஃபெசிலிட்டி ஸ்பெஷலானது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே என்ன அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துறாங்க. அது சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா கரிஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், இந்த 3 சேர்த்துருக்குறேன். இதை மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சுகர் பிரச்சனையோ இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நமக்கு சரியாயிடும். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம காலையில் ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எடுத்து நம்ம இந்த தண்ணி சுடுதண்ணியில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருந்தோம்னா இந்த ப்ராப்ளங்கள் சரியாயிடும். இது பார்த்தோம் அப்படின்னா கிராம்பு நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வாட்டரை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வாயில் இருக்க ஸ்மெல் இது நமக்கு வராது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு சரியாயிடும். நம்ம இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ தோசை எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் கேரட் ஜூஸு, அப்புறம் இது ஏத்தம்பழம். நாங்கள் எங்கள் ஊரில் ஏத்தம்பழம் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இந்த நேந்திரம் பழத்தை தான் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, சாம்பார். இதுதான் என்னுடைய வீட்டில் மெனு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.